Hi guys, welcome back to Pinju Karangal. இன்னைக்கு நம்ம யூனிட் 4 உடைய ஃபைனல் டேல இருக்கும். ஸோ 5 and 6 டே 5 and 6லே நம்ம ஃபுல்லா நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். 7 8க்கு வந்துட்டு இது நம் நேரம் தான் தமிழை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அதே தான் மேக்ஸுக்கும் இது நம் நேரம் செய்து மகிழ்வேன் 5ல. ஸோ நம்ம அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரீகாலிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் மட்டும்தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். லைக் பட்டன் எதுக்காக அப்படின்றத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ லைக் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ இங்கிலீஷ்குள்ள வந்திருக்கோம். வார்ம் அப்க்கு நம்ம எப்பயும் போல டெல்மி சாங் என்ன ஒரு சாங் நம்ம யூனிட்ல ஸ்டார்ட் பண்றோமோ அதே தான் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே வரோம் அட் த எண்ட் ஆஃப் த யூனிட் வரைக்குமே. ஓகே, இன்னைக்கு நம்ம ரெண்டே ஆக்டிவிட்டி தான், லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி அண்ட் ஒன் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரெண்டு தான் பார்க்க போறோம். ரெண்டுமே பேஸ்ட் ஆன் த ஃபோனடிக் சவுண்ட்ஸ். என்னென்ன சவுண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா OY அண்ட் OI ஆய் சவுண்ட் தான். மெட்டீரியல்ஸ் நீடட் பிக்சர் கார்ட்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் கிவன் ஹியர். நமக்கு டிஹெச்பியில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து அந்த வேர்ட்ஸை குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் வித் சவுண்ட்ஸ். ஓகே, இதுக்கு நீங்க என்ன மாதிரியான மெத்தட் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க உங்களுக்கு ஜஸ்ட் ஐடியாஸ் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைங்கள ஒரு ஹாஃப் சர்க்கிள் மெத்தட்ல நீங்க உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு பிக்சர் ஓரியன்டா OYக்குரியது பாய், டாய், ஆயிஸ்டர் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்துட்டு OYக்கும், OIக்கு ஆயில், காயின், பாயில் இந்த மாதிரியான வேர்ட்ஸும் நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க. அந்த பிக்சர் கார்டோட சேர்த்து நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியா அதை கேப்சர் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ என்கரேஜ் ஒன் ஸ்டூடெண்ட் டு சே a word and the other one to point at the word in the picture card. பிக்சரோட சேர்த்து ரீட் பண்றதுக்கு நீங்க ரெண்டு பேரா நீங்க பேர் பண்ணி விட்டுட்டு கூட ஒருத்தங்க பிக்சரை காமிக்கும் போது இன்னொருத்தங்க அதை வந்துட்டு ஸ்பெல் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு கூட அவங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி லெட்டர் காம்பினேஷன்ஸ் வந்து நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டியில அதை இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க கொடுக்க போறீங்க. அரும்பு லெவல் ஸ்டூடெண்டா இருந்தாங்க அப்படின்னு அரும்பு அண்ட் மொட்டு ரெண்டு பேருக்குமே அந்த வேர்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் நீங்க வந்துட்டு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு, மலர் லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கு அது கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் அது சென்டென்சஸா இருக்க போகுது. ராஜா இஸ் ஏ ஸ்மால் பாய், பாயில் த எக், கிவ் மீ எ காயின் இந்த மாதிரி. ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஒர்க் புக் பேஜ் நம்பர் 39 எக்ஸசைஸ் 7Bல இருக்கக்கூடிய எக்ஸசைசஸை மொட்டு மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் செய்ய போறாங்க. இவ்வளவுதான் ரெண்டே ஆக்டிவிட்டி. லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டியில நீங்க வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றீங்க சவுண்ட்ஸை, ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டியில ரீஇன்ஃபோர்ஸ் பண்றீங்க. அவ்வளவுதான். தென் ஸ்பீக் ஃபார் அ மினிட். எல்லா குழந்தைங்களுக்குமே சொல்றதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் கொடுத்துருங்க. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஸ்பீக் ஃபார் அ மினிட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபார் ஓரல் ப்ராக்டிஸ்க்கு. தென் ஒர்க் புக், டெக்ஸ்ட் புக் ஆக்டிவிட்டி, லேர்னிங் அவுட்கம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோனட்டிக் தான். தென் இட்ஸ் ஆர் டைம்க்கு நீங்க ஒரு 1 டே நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் வந்து நிறைய தேவைப்படும் நம்ம குழந்தைங்களுக்கு. ஓகே, தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து யூனிட் 5ல ஃப்ரெஷ்ஷாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.